இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு எடுத்தது. எங்க ஊர் சைடுல மாட்டுப் பொங்கலை பட்டி பொங்கல் கூட சொல்லுவாங்க. காலையில மாடு எல்லாத்தையும் குளிப்பாட்டிட்டு வீடு எல்லாமே தொடச்சு விட்டுட்டு ஈவினிங்க்கு மேலதான் சாமி கும்பிடுறதுக்கு தேவையான வாழைப்பழம் கரும்பு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஈவினிங் பால் கறந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 மணிக்கு மேலதான் பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். ஒத்தப்படையில தான் பொங்கல் வைப்பாங்க. 3, 5 அப்படி இல்லைன்னா 7 கூட வைப்பாங்க. அம்மா வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்க பாத்தீங்கன்னா மாடு எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தோம். இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் தான் எல்லா மாட்டுக்குமே சூப்பரா அழகா இருக்கும். அதனால எப்பவுமே அந்த கலர் மட்டும் தான் அடிப்போம். 3 மாட்டுக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு பொங்கல் வைக்க வந்துட்டேன். அம்மா ஒரு பொங்கல் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாங்க. 2வது பொங்கல் நான் வச்சேன். 3வது பொங்கல் மறுபடியும் அம்மா தான் வச்சாங்க. பொங்கல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு மாடு எல்லாத்துக்கும் வாழைப்பழம் கொஞ்சமா பொங்கல் எல்லாம் கொடுத்துட்டு எங்களோட நைட்டு டின்னருமே இன்னைக்கு பொங்கல் தான். பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா தயிர் வந்து சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். கொஞ்சம் பனி டைமா இருக்கிறதுனால தயிருக்கு பதிலா ரசம் தான் ஊத்தி சாப்பிட்டோம். அதுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எங்க வீட்டு மாட்டு பொங்கல் சூப்பரா ஃபேமிலி கூட கொண்டாடியாச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.